நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசப் போகிறேன். ஒரு வாரமாச்சு நான் வீடியோ போட்டு. இருந்த போதிலும் உங்களுடன் நான் பேசுவதற்காக இன்று நான் கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன். அன்றாட நடைமுறையத்தான் நான் பேச வேண்டியது. நான் சொன்னதையே சொல்லிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு போர் அடிக்குது. இந்த வீடியோ நீங்க தள்ளி விட்டுறீங்க நல்லா தெரிகிறது. பொறுமையா பாருங்கள். அதில் இருக்கும் கருத்துக்களை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது கருத்தை ஒட்டித்தான் நம்ம வாழ வேண்டும். கருத்தை ஒட்டித்தான் போக வேண்டும். இறப்பும் பிறப்பும் ஒரே சமநிலைதான். அது பிறக்கிறதும் தெரியாது, இறக்கிறதும் தெரியாது. ஆனா வாழ்க்கை மட்டும்தான் எப்போதும் கஷ்ட சூழ்நிலையிலேயே ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கஷ்ட நிலங்களிலேயே நம்மளுடைய கஷ்டத்தையும் போக்கி, நம்முடைய நடைமுறையிலே வசதி வாய்ப்புகள், ஏற்றத்தாழ்வு இவைகள் எல்லாம் நாம தாங்கி அந்த வாழ்க்கையை ஓட்டும்போது அதில் வரும் சுவாரஸ்யமான வாழ்க்கை, சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள், ஒவ்வொருத்தருடைய கிடைக்கும் நல்ல நல்ல செய்திகள், நல்ல நல்ல ஒரு அமைப்பான ஒரு தோற்றங்கள், இவைகள் அனைத்தும் தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாம எதையுமே ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைக்கிற மாதிரி நமக்கு தேவையானதை அடைக்கிறதையும் தேவையில்லாத இடையே நம்ம தூக்கி போடுவதுங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை ஓடக்கூடாது. என்றைக்குமே நான் தெரிந்து கொள்வது என்ன, நான் இப்பவும் சொல்லிக்கிறேன், நம்மளுடைய லட்சியத்தை மட்டும்தான் கணக்கு போட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். அந்த வகையில் நாங்கள், நீங்கள், இந்த உலகத்தில் மக்கள்கள், நம்மளை புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள் அனைவருமே லட்சியம் என்ற ஒரு கோட்பாட்டை நம்ம மனதில் வளர்த்துக் கொண்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டும் போது அந்த வாழ்க்கையில் நமக்கு சுகமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். துக்கத்தை தள்ளிவிட்டு நண்பர்களிடம் பகிர்ந்து சொல்லி அந்த வாழ்க்கையை எளிமையாக ஓட்ட முடியும். நான் உங்கள் நண்பன். இன்று நாளை வருகிறேன். சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.